இந்திய சமூகம் வெறும் பொருளாதார முரண்களால் மட்டும் ஆனதல்ல, சமூக முரண்களால் ஆனவை. சாதியின் பெயரால் இங்கே காலம் காலமாக உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, மறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாதியில் பிறந்தான் என்பதற்காகவே இவருக்கு கல்வி மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது, அதிகாரம் மறுக்கப்பட்டது, நிலம் பறிக்கப்பட்டது, ஆயுதம் இல்லாதவர்களாக நிராயுதபாணிகளாக ஆக்கப்பட்டார்கள், நிலம் இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள், கல்வி இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அரசு துறைகளில் தான் இடஒதுக்கீடு, பொதுத்துறைகளில் தான் இடஒதுக்கீடு. ஆகவே இடஒதுக்கீட்டை மெல்ல மெல்ல இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் திருமாவளவன் படிச்சான், திருமாவளவன் படிக்கிறதுனால தானே மோடியின் முகத்திரையை கிழிக்கிறான். இவனுங்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லாம இருந்தா எவன் வீட்லயாவது அவன் அப்பா மாடு மேய்ச்சி வீட்டுல இவன் மாடு மேய்ச்சிருப்பான். ராமசாமி என்கிற தொல்காப்பியன் எங்கே மாடு மேய்த்தாரோ அந்த இடத்துல திருமாவளவனும் கோவணம் கட்டி கொண்டு மாடு மேய்த்திருப்பான். இன்னைக்கு திருமாவளவன் இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் விமர்சித்து பேசுகிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் படித்த படிப்பு தான், அதற்கு காரணம் இடஒதுக்கீடு தான், அதற்கு காரணம் அரசமைப்பு சட்டம் தான், அதற்கு காரணம் அம்பேத்கர் தான். எனவே அம்பேத்கர் கொள்கை இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. இதுதான் சனாதன சக்திகளின் கணக்கு. இங்கே வணிகரணி ஒரு மாநாட்டை கூட்டி 18 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது. நமது கட்சியின் வணிகரணி 18 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது. 18 தீர்மானங்களையும் மீண்டும் ஒருமுறை நீங்கள் கைகளை தட்டி அங்கீகரிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓங்கி தட்டி இந்த 18 தீர்மானங்களையும் இந்த மாநாடு நிறைவேற்றுகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டுகிறேன். அனைவரும் கைகளை தட்டி இந்த மாநாட்டை தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமாக நாம் நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் தான் ஆனாலும் இந்த பகுதி ஒட்டி பல தீர்மானங்களை நம்முடைய தோழர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை நான் சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை. ஒட்டஞ்சத்திரம், பழனி ஆகிய பகுதிகளில் இங்கே இந்த பகுதி வணிகர்களின் பொதுமக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தீர்மானம் எண் 7 சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு நீதிமன்ற ஆணை என்கிற பெயரில் பழனி அடிவாரத்திலே அமர்ந்து சிறு சிறு வியாபாரங்களை செய்து கொண்டிருந்த சிறு வணிகர்களை எல்லாம் அந்த தீர்ப்பையொட்டி அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த வணிகர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் துணைசார் அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கைகளால் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு கேள்விக்குறியாகி உள்ளது. மேலும் சாலையோர வியாபாரிகளுக்கு இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சுற்றுவட்ட பாதையில் வணிக வளாகம் கட்டி கொடுத்து சிறு வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. ஒட்டஞ்சத்திரத்திலே மாநாடு நடத்துவதற்கான காரணம் இதுதான். பழனி மலை தண்டாயுதபாணி திருக்கோவிலின் அடிவாரத்தில் தலைமுறையாக ஆண்டு கணக்கில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த சிறு வியாபாரிகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்தர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியது என்பது ஒரு புறம் சரி என்றாலும் கூட அதே பக்தர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சிறு வணிகங்களை செய்து வந்த சிறு வணிகர்களின் நலன்களும் முக்கியமானது. அந்த கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்ன நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு வளாகத்தை கட்டித்தர வேண்டும் அதே பகுதியில் என்று தீர்ப்பளித்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அந்த பொறுப்புணர்வு அவர்களுக்கு இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு தீர்மானமாக
அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு, விடுதலை சிறுத்தைகளின் வணிகர் அணிக்கு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த தீர்மானம் அமைந்திருப்பதை நாம் சுட்டிக்காட்டுவது நம்முடைய கடமை. அதேபோல ஒட்டஞ்சத்திரம் தீர்மானம் எண் 8, ஒட்டஞ்சத்திரம் சாலையோர பூ மற்றும் பழ வியாபாரிகளுக்கு கடை ஒதுக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அர சக்கரபாணி அவர்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோளாக, அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களுக்கு விடுக்கிற வேண்டுகோளாக, சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் ஐ.பி. செந்தில்குமார் அவர்களுக்கு விடுக்கிற வேண்டுகோளாக இந்த தீர்மானம் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்கள் ஏராளமான நற்பணிகளை, நலப்பணிகளை இன்றைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு செய்து வருகிறார்கள். அந்த வரிசையிலே இந்த கோரிக்கை ஒரு தீர்மானமாக இங்கே நிறைவேற்றப்பட்டிருப்பதை ஏற்று அவர்களின் நலன்களுக்கு உரிய நடவடிக்கைகளை அமைச்சர் பெருமக்கள் மேற்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு அனைவரும் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன். தீர்மானம் எண் 9 இதே ஒட்டஞ்சத்திரம் பகுதியை சார்ந்த கோரிக்கைதான். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மல்லிகை, ரோஜா, முல்லை, சாமந்தி மற்றும் பல வகையான பூ வகைகள் பெருமளவிலே உற்பத்தி செய்யப்படுகின்றன. பூ விவசாயம் செய்யும் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான அப்பகுதியில் அரசு வாசனை பொருள் திரவிய தொழிற்சாலை ஒன்றை தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்பது இந்த கோரிக்கை. இதுவும் நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் விடுக்கிற வேண்டுகோள். ஆகவே இந்த பகுதியில் இந்த 3 தீர்மானங்களும் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன என்பதை நான் மகிழ்வோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி உள்ள அனைத்து தீர்மானங்களும் ஏற்கனவே நாம் பல்வேறு மாநாடுகளில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் தான். இன்னொரு தீர்மானம் இந்த பகுதிக்கு பொருத்தமான தீர்மானம் எண் 14, காய்கறிகள் பதப்படுத்தும் கூடம் அமைக்க வேண்டும். திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மடத்துக்குளம், பழனி, ஒட்டஞ்சத்திரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் விளையும் காய்கறிகள் அனைத்தும் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தைக்கு பெருமளவில் விற்பனைக்கு வருகின்றன. ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள காய்கறி சந்தை தமிழகத்தின் மிகப்பெரிய சந்தை என்பதாலும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநில வியாபாரிகளுக்கு ஒட்டஞ்சத்திரத்திலிருந்தே காய்கறிகள் அனுப்பி வைக்கப்படுவதாலும் சில நாட்களில் காய்கறிகளின் வரத்து அதிகமாக இருப்பதால் அவற்றை பாதுகாக்க ஒட்டஞ்சத்திரம் சந்தை பகுதியிலேயே காய்கறிகளை பதப்படுத்தும் கூடம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்கிற இந்த தீர்மானமும் நீங்கள் வெகுவாக கைகளை தட்டி இதை நிறைவேற்றி தர வேண்டும். இதுவும் நமது தமிழக அரசுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள். குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள். தீர்மானம் எண் 15, தென்னை நார் தொழிற்சாலை கோவை, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், பழனி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம் பகுதிகளில் பெருமளவில் தென்னை மரங்கள் உள்ளன. தேங்காய் கொள்முதல் அதிக அளவில் இருப்பதாலும் தென்னை நார்கள் தொழிற்சாலை தேவைப்படுகிறது. பொள்ளாச்சியில் தென்னை நார் தொழிற்சாலையை அமைக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கை. இதையும் தமிழக அரசின் பார்வைக்கு அமைச்சர் பெருமக்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அடுத்து ஈரோடு சிப்காட் தொழிற்சாலையில் ஆதி திராவிட மக்களுக்கு தொழிற்கூடங்களை ஏற்படுத்த வேண்டும். ஈரோடு மற்றும் 17வது தீர்மானம், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்திட வேண்டும். 18வது தீர்மானம், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரு சிறு தொழில் நிறைந்த மாவட்டமாகும். சிறு தொழில் நிறுவனங்களில் வீட்டு உபயோகத்திற்கான மோட்டார், கிரைண்டர், மிக்சி, ஃபேன், ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்கள் தயாரிக்கும் சிறு தொழில் அதிகம் பேர் செய்து வருகிறார்கள். ஆகவே சிறு தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கும் வகையில் பொருளாதாரத்தை மேம்படுத்த தடையில்லா மின்சாரம் இலவசமாக வழங்கவும் மானியத்துடன் கூடிய தொழிற்சாலை தொடங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. இந்த 18 தீர்மானங்களில் இவை அனைத்தும் இந்த பகுதி சார்ந்த
மேற்கு மாவட்டங்களை சார்ந்த பூ வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள், தென்னை மர விவசாயிகள் மற்றும் சிறு தொழில், குறுந்தொழில் போன்ற தொழில்களை செய்யக்கூடிய வணிகர்கள் ஆகியோரின் நலன்களை முன்னிறுத்தக்கூடிய தீர்மானங்களாக இருக்கின்றன. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கவனத்திற்கு இந்த மாநாட்டின் தீர்மானங்களை எடுத்துச் செல்லுகிற பொறுப்பை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ஐ.பி. செந்தில்குமார் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வேண்டுகோளாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, வணிகர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மாநில அரசு மட்டுமே பொறுப்பேற்க முடியாது. பொருளாதாரம் தொடர்பான கொள்கை நிலைப்பாடுகளை எடுக்கிற அதிகாரம் இந்திய அரசுக்கு, டெல்லியே இருக்கிற மைய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு தான் உண்டு. தம்பி கொஞ்சம் உட்காருங்க. விடுப்பா, அப்புறம் விடுங்க. தோழர்களே, இந்திய ஒன்றிய அரசு இன்னும் ஒரு மாதத்தில் பாஜக அரசு வீழ்த்தப்படும், தூக்கி எறியப்படும். அதில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், உறுதியோடு இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலமே. பிரதமர் வேட்பாளர் யார்? நரேந்திர மோடி. நரேந்திர மோடியே இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு காரணமாக அமையப் போகிறார். இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் யார் என்று கேட்கிறார்கள். இந்தியா கூட்டணியின் வேட்பாளரை 28 கட்சிகளும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு முடிவு செய்வார்கள். தனிநபரை முன்னிறுத்துவதல்ல, இவர்தான் எங்கள் பிரதமர் என்று அடையாளம் காட்டுவதல்ல அரசியல். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதைத்தான் செய்வோம் என்று சொல்லுகிறோமே, அந்த கொள்கை நிலைப்பாடுதான் இந்தியா கூட்டணியின் அரசியல். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியின் வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் இடதுசாரி கட்சிகளின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். சோதரர்களே, நம்முடைய கட்சி, நம்முடைய கூட்டணி ஒரு கொள்கை அறிக்கையை பிரகடனப்படுத்துகிறது. வெறும் நலத்திட்டங்களை அறிவிக்கிற அறிவிப்புகள் அல்ல. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார கொள்கையில் மாற்றம் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. அனைத்து தரப்பாரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி என்கிற பெயரில், ஒரே நாடு ஒரே வரி என்னும் பெயரில் இங்கே நம் மீது வரி திணிப்பை செய்திருக்கிறார்கள். மாநில அரசுகளின் வேலை இந்த வரியை வசூலித்து ஒன்றிய அரசுக்கு தர வேண்டும். நம்முடைய முதல் தீர்மானமே ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி இதை நாங்கள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவோம், மீளாய்வுக்கு உட்படுத்துவோம், மாநில அரசுகளின் கருத்தை கேட்டறிந்த பின்னர் ஜிஎஸ்டி வரி விதிப்பு 2.0 என்கிற அடிப்படையில் நாங்கள் புதிய நடைமுறையை கொண்டு வருவோம். ஆக விடுதலை சிறுத்தைகளின் கருத்தும், காங்கிரஸ் கட்சியின் கருத்தும், திமுகவின் கருத்தும், இடதுசாரிகளின் கருத்தும் ஒரே கருத்து, ஒரே நேர்கோட்டில் இருக்கிற கருத்து. பாரதிய ஜனதா அரசை தூக்கி எறிந்தால் மட்டும்தான்
இது போன்ற வரி மூலம் மக்களை சுரண்டுகிற நிலை மாற்றப்படும். இந்த வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக நலிவடைந்திருக்கின்றன. சிறு வணிகர்கள் நலிவடைந்திருக்கிறார்கள். பல பேர் அந்த தொழிலை விட்டு வணிகத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமரானதால், நரேந்திர மோடி அரசால் என்ன நடந்திருக்கிறது? அதானி, அம்பானி இந்த பெயர்கள் இப்போது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எல்லோருக்கும் தெரிந்த பெயர்கள். நரேந்திர மோடியின் பெயரை விட அதிக மக்களால் உச்சரிக்கப்படுகிற பெயர் ஒப்பந்த வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர், அவ்வளவுதான், கான்ட்ராக்டர். 10 ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி யாராலும் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு உலக பணக்காரர்கள் யார் யார் என்று நரேந்திர மோடியின் மாநிலத்தை சார்ந்தவர், நரேந்திர மோடியின் சமூகத்தை சார்ந்தவர், குஜராத்தி. அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி என்ன சமூகத்தை சார்ந்தவரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர். சாதியை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அவர்கள் எப்படி பிணைப்பு இணைப்பு என்பது, அவர்களுக்கிடையிலான இணைப்பும் பிணைப்பு எப்படி இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் காரணம். அதானியை இன்றைக்கு தன்னுடைய பினாமியாக வைத்து நரேந்திர மோடி லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாக மாறியிருக்கிறார். அது அதானியின் சொத்து அல்ல, நரேந்திர மோடியின் சொத்து. அதானி 4வது பணக்காரர் உலகத்தில் என்று சொல்லுவதை விட உலக பணக்காரர்களின் வரிசையில் 4வது இடத்திலே இருப்பவர் அதானி என்கிற நரேந்திர மோடி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆக பொருளாதாரம் தொடர்பாக பாஜக அரசு கொண்டிருக்கிற கருத்து, கொள்கை, அவர்களின் நிலைப்பாடு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வளருவதற்குத்தான் பயன்படுகிறதே தவிர உன்னை போல் என்னை போல் பழனிமலை அடிவாரத்தில் 100 ரூபாய் இன்றைக்கு பெரிய பெரிய ரிலையன்ஸ், அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் முதலீடு செய்கிறார்கள். அந்நிய நாடுகள் முதலீடு செய்கின்றன. இதுதான் பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கை. உன்னையும் என்னையும் மேம்படுத்துவதற்கல்ல, வல்லரசாக்க போகிறோம் என்கிற பெயரால் கார்ப்பரேட் நிறுவனங்களை வளர்த்து விடுகிற வேலைதான். எல்லா அரசு நிறுவனங்களையும் தனியாருக்கு ஒப்படைக்கிறார். மின் உற்பத்தி நிலையமா தனியாருக்கு, எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்க்கிற ஒரு அரசாகத்தான் மோடி அரசு இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் இருந்த காலத்தில் தனியார் நிறுவனங்களை எல்லாம் அரசு மயப்படுத்தினார். ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்திலும் அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலும் ஏராளமான பொதுத்துறைகள் உருவாயின. அரசாங்கத்தினுடைய நிதி முதலீடு செய்யப்பட்டு பொதுத்துறைகள் உருவாயின. பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு உண்டு, பொதுத்துறைகளில் வேலைவாய்ப்பு உண்டு. என்எல்சி நிறுவனம் என்பது பொதுத்துறை. நெய்வேலியில் இருக்கிறதே நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி நிறுவனம், அது ஒரு பொதுத்துறை. அது ஜவஹர்லால் நேரு அவர்களால் காமராஜர் காலத்திலே நிறுவப்பட்டது. இதை போன்ற ஏதேனும் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நரேந்திர மோடி இந்த 10 ஆண்டு காலத்தில் நிறுவியிருக்கிறாரா என்றால் இல்லை. ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்திலும் இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலும் அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆண்ட காலத்திலும் கொண்டு வரப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கிற அரசாகத்தான், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிற அரசாகத்தான் பாஜக அரசு, மோடி அரசு இருக்கிறது. இதுதான் இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் சாதித்திருக்கிற சாதனைகள். ஒரு புறம் கார்ப்பரேட் மயமாதல், இன்னொரு புறம் சனாதனமயமாதல். சனாதனமயமாதல்னா என்ன? தமிழ்லாம் இருக்கக்கூடாது, 50 வருஷத்துக்கு பின்னால தமிழ் இருக்கக்கூடாது, எல்லா இந்தியா முழுக்க இருக்கிறோம் பூரா ஹிந்தி பேசணும். பிறமொழி மாநில மொழிகள் இருக்கக்கூடாது, பிராந்திய மொழிகள் இருக்கக்கூடாது. பிராந்திய மொழி இருந்தால் மொழி உணர்வு வரும், மொழி உணர்வு இருந்தால் மாநில உணர்வு வரும். மாநில உணர்வு வந்தால் ஒன்றுபட்ட இந்தியா என்கிற நிலை இருக்காது. பிற்காலத்திலே மாநிலங்கள் எல்லாம் தனித்தனி நாடுகளாக உருவாகிற நிலை உருவாகிவிடும் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதனால் ஒரே தேசம் ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே மொழி.
இதுதான் பாஜக அரசு. மோடி அரசின் நிலைப்பாடு இதுதான். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா முழுவதும் தமிழர் என்கிற இந்தி பேசுகிறவன் இருக்க வேண்டும், தெலுங்கர் என்கிற இந்திவாளா இருக்க வேண்டும், மலையாளி என்கிற இந்திவாளா இருக்க வேண்டும். ஆடு மாடு மேய்ப்பவனில் இருந்து கடைகண்ணிகளில் வேலை செய்யக்கூடியவன், வீட்டு வேலை செய்யக்கூடியவன் வரையில் அனைவரும் இந்தி தெரிந்திருக்க வேண்டும், பேச வேண்டும். அப்பதான் அவனுடைய ஆட்சி தொடர்ந்து தக்க வைக்க முடியும். சனாதனமயமாதலில் இது ஒரு முக்கியமான வேலை திட்டம். இதுதான் மோடி அரசின் சாதனை. சனாதனமயமாதலில் அவர்கள் இன்னொன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கினால் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு கிடையாது, அரசு துறைகளில் தான் இடஒதுக்கீடு, பொதுத்துறைகளில் தான் இடஒதுக்கீடு. ஆகவே இடஒதுக்கீட்டை மெல்ல மெல்ல இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் திருமாவளவன் படிச்சான், திருமாவளவன் படிக்கிறதுனால தானே மோடியின் முகத்திரையை கிழிக்கிறான். இவனுங்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லாம இருந்தா எவன் வீட்லயாவது அவன் அப்பா மாடு மேய்ச்சி வீட்டுல இவன் மாடு மேய்ச்சிருப்பான். ராமசாமி என்கிற தொல்காப்பியன் எங்கே மாடு மேய்த்தாரோ அந்த இடத்துல திருமாவளவனும் கோவணம் கட்டிக்கொண்டு மாடு மேய்த்திருப்பான். இன்னைக்கு திருமாவளவன் இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் விமர்சித்து பேசுகிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் படித்த படிப்பு தான், அதற்கு காரணம் இடஒதுக்கீடு தான், அதற்கு காரணம் அரசமைப்பு சட்டம் தான், அதற்கு காரணம் அம்பேத்கர் தான். எனவே அம்பேத்கர் கொள்கை இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. இதுதான் சனாதன சக்திகளின் கணக்கு. கார்ப்பரேட் மயமாதல் ஒரு புறம் என்றால் சனாதனமயமாதல் ரொம்ப முக்கியமான விஷயம் இடஒதுக்கீட்டை இல்லாமல் ஆக்குவது. யார் யாருக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு வரும்? எஸ்சி மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடா? எஸ்டி மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடா? ஓபிசி மக்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. ஓபிசிக்குள்ளே மைனாரிட்டிஸ் சிறுபான்மை மக்களும் வந்து விடுகிறார்கள். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் பிசி சமூகத்தில் வர்றாங்க. ஓபிசி என்றால் அதர் பேக்வர்ட் கிளாஸ். தமிழ்நாட்டில் அதை எம்பிசி பிசி என்று முன்னாள் முதல்வர் அண்ணன் ஐயா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் பிரித்தார். ஒரு 110 சாதிகளை எம்பிசின்னு பிரிச்சார். பிசின்னு மொத்தமா இருந்தா அதுல எல்லாரும் சமமா இல்ல, மோஸ்ட் பேக்வர்ட் அப்படி ஒரு 100-110 சாதிகள் இருக்கின்றன என்று அந்த சாதிகளை எல்லாம் பிரித்து எம்பிசி என்று அவர்களுக்கு தனியே ஒரு 20% இடஒதுக்கீடு. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்றை அன்றைய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி சமூக நீதியை நிலைநாட்டினார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, இந்த பிசிக்குள்ளேயே முஸ்லிம்களுக்கு உள்ளொதுக்கீடு, எஸ்சிக்குள்ளேயே அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு, பிசிக்குள்ளேயே கிறிஸ்தவருக்கு உள்ளொதுக்கீடு. இப்படி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு நடைமுறையிலே இருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு இருப்பதால் தான் இன்றைக்கு பல பிள்ளைகள் மருத்துவம் படிக்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் தமிழ்நாட்டிலே டாக்டராக முடிகிறது. இந்த இடஒதுக்கீடு இருப்பதனால்தான் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பொறியாளர்களாக வெளியே வருகிறார்கள், வழக்கறிஞர்களாக தங்களை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். வெளிச்சம் தெரிகிறது இன்றைக்கு அவர்களுக்கு. இந்த வெளிச்சம் எதிலிருந்து வருகிறது? இடஒதுக்கீட்டில் இருந்து வருகிறது. இடஒதுக்கீட்டை எப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்றால் பொருளாதார அளவுகோல் அல்ல, ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று அப்போதே பேசப்பட்டது. பணக்காரனுக்கு வேண்டாம், ஏழைக்கு. இந்திய சமூகம் வெறும் பொருளாதார முரண்களால் மட்டும் ஆனதல்ல, சமூக முரண்களால் ஆனவை. சாதியின் பெயரால் இங்கே காலம் காலமாக உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, மறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாதியில் பிறந்தான் என்பதற்காகவே இவருக்கு கல்வி மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது, அதிகாரம் மறுக்கப்பட்டது, நிலம் பறிக்கப்பட்டது, ஆயுதம் இல்லாதவர்களாக நிராயுதபாணிகளாக ஆக்கப்பட்டார்கள், நிலம் இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள், கல்வி இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள்.